ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் கொலகால ஸ்ரீனிவாஸ் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் நெருங்கிடுச்சு சார். உங்கள் அனலிஸ் படி எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த கட்சிகள் லீடிங்கில் இருக்காங்க சார்? மாவட்டம் 38 மாவட்டம் இருக்குது. மாவட்டத்தை மனப்பாடமாக சொல்ல முடியாது. பட் ஓவராலாக அதிமுக கூட்டணிக்கு 150 தொகுதிகளுக்கு மேலே கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதாவது ஏடிஎம்கே கூட்டணிக்கு வெற்றி இல்லைன்னா 3/2 வெற்றி அல்லது ஒரு சுனாமி மாதிரி ஏதோ ஒன்று செட் ஆகும். இந்த 3 ஸ்டேஜில் ஏதோ ஒன்று இருக்கும். நான் என்னன்னா அந்த வெற்றிக்கும் சுனாமிக்கும் இடையில ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து நிற்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏடிஎம்கே கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் எந்த அளவுக்கான வெற்றியாக அது இருக்கும், நெக்கா இது பண்ணி கடைசியில் ஜெயிக்குமா, இல்லாட்டி 2/3 மெஜாரிட்டியில் சூப்பர் வெற்றியாக இருக்குமா, இல்லாட்டி ஒரு சுனாமி வெற்றியாக இருக்குமா அப்படிங்கிறதான் பார்க்கணும். கடைசி ஒரு 2-3 நாளில் களம் வித்தியாசமாக மாறலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் தெரிகிறது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமையா? திங்கக்கிழமை சார். ஓகே. நான் பேசிகிட்டு இருக்க இன்னைக்கு இந்த திங்கக்கிழமை தந்தி டிவியில் கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க. அதில் பார்த்தா நீலகிரி மாவட்டத்தில் இருக்க 3 தொகுதியில் 3க்கு 3 ஏடிஎம்கே ஜெயிக்கும்னு கொடுக்குறாங்க. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க 8 தொகுதியில் 7 தொகுதி அதிமுக கூட்டணி வெல்லுகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக எங்கள் கருத்து கணிப்பில் கூட நீலகிரி மாவட்டத்தில் 3க்கு 3 ஏடிஎம்கே ஜெயிக்கும் நாங்களே சொல்லலாம். ஆனால் நாங்கள் 1 தொகுதி தான் கொடுத்துருந்தோம். தந்தியில் 3க்கு 3ங்கிறாங்க. அதனால் களமாற்றம்ங்கிறது ரொம்ப துலக்கமாக தெரிகிறது. இந்த தடவை ஒரு பெரும் போராட்டத்தை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது. நாம் நினச்சபடி அவ்வளோ ஈஸியாக அப்படியே கேக் வாக்காக ஜெயிச்சிட முடியாது அப்படிங்கிறத டிஎம்கே உணர்ந்திருக்கிறது. டிஎம்கே இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, 5 வருஷம் அவங்க நிர்வாகமே நடத்தலை, ஒரு நல்லாட்சியை தரவில்லை, சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. தொடர்ந்து இந்த 5 வருஷம் நடந்துகிட்டு இருந்த ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். ஒன்றுமே செய்யாமல் இருந்து விட்டு ஆனால் எல்லாமே செய்தது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். அந்த தோற்றம் உடஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா தோற்றத்தை வச்சுட்டு ரொம்ப தூரத்துக்கு நீங்கள் ஓட முடியாது. நீங்கள் கடைசியாக வாக்கு கேட்கறதுக்கு மக்கள்கிட்ட தான் போயாகும். நீங்கள் என்ன தோற்றத்தை உருவாக்கி இருந்தாலும் அந்த தோற்றத்தின்படி நடந்ததா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நேரடியாக அவங்க களத்தில் இருக்கிறவங்க. இப்போது நான் அடிக்கடி சொல்கிற உண்டு, ஒருத்தன் தலைக்கு மேலே வெள்ளம் போகுது. இப்போ மீடியாக்கள் அப்படி ஒரு வெள்ளமே போகலை, எல்லாம் சுபிட்சமாக இருக்குன்னு சொல்லலாம், நம்ப வைக்கலாம். ஆனால் எவன் தலைக்கு மேலே வெள்ளம் போச்சோ அவனுக்கு தெரியும்ல நம்ம தலைக்கு மேலே வெள்ளம் போச்சுன்னு. இப்போ அவன் ஓட்டு எங்கே போகும்? அவன் ஆட்சியாளருக்கு சாதகமாக ஓட்டு போடுவானா? ஸோ எப்போதுமே ஒரு ஜெனரல் எலெக்ஷன் வர்றப்போ ஒவ்வொரு ஓட்டரும் தன்னுடைய அனுபவத்தை மையமாக வைத்துத்தான் வாக்களிக்கிறானே ஒழிய மீடியாக்கள் என்ன சொல்லுகின்றன என்பதை வைத்து வாக்களிப்பதே கிடையாது. அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், மீடியாங்கிறது ஒரு ஒப்பீனியன் மேக்கரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மீடியாக்கள் மூலமாக இவங்க ஒரு பர்செப்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, தோற்றத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் 5 வருஷம் நடந்தது. இந்த தடவை அந்த தோற்றம் உடையக்கூடிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறேன். பட் சரி, இது ஒரு 150 தொகுதி வரைக்கும் வரும் அப்படின்னா டிஎம்கே கூட்டணி எவ்வளோ தொகுதி வரைக்கும் மேக்சிமம் ஜெயிக்கலாம், அது ஒரு கேள்வி இருக்குது. திமுக கூட்டணிக்கு ரொம்ப அதிகபட்சம் நான் சொல்கிறது 90 தொகுதிகளுக்குள்ளே வரும். 90ங்கிறதே நான் அதிகம்னு சொல்கிறேன். 90 தொகுதிகளுக்கு கீழே தான் வரும். இது என்னுடைய அசம்ஷன். இந்த அசம்ஷனுக்கு உண்டான பேஸ் எதன் அடிப்படையில் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ என்னுடைய சேனல்லையே ரெகுலராக கள ஆய்வுகளை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். நாங்கள் இந்த ஒவ்வொரு களத்துக்கும் போய் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அதில் கொங்குல ரிசர்ச் பண்ணியிருக்கோம், சில முக்கியமான தொகுதிகளை தேர்ந்தெடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம். எல்லாமே குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சாக பண்ணியிருக்கோம். வட மாவட்டங்கள் முழுக்க அலசியிருக்கோம்.
இப்போ கடைசியாக தென் மாவட்டங்களை அலசியிருக்கோம் இந்த மாதிரி. ஸோ இந்த கள ஆய்வுகள், அப்புறம் என்னுடைய சேனல் தொடர்ந்து வெளியிட்டு வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள், இதெல்லாம் அடிப்படையாக வச்சு நான் ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏடிஎம்கே கூட்டணிக்கு 150 அதற்கு மேலேயும் கிடைக்கிற பட்சத்தில் ஏடிஎம்கேக்கே தனி மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு உண்டு. சார், அதே மாதிரி இப்போ மண்டலவாரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னை மண்டலத்தில் 16 தொகுதிகள் இருக்குது சார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து சென்னைக்குன்னு தனியாக வந்து தேர்தல் அறிக்கை விட்டதே கிடையாது, எந்த கட்சியுமே சரி. ஆனால் முதல்வர் வந்து சென்னை மாவட்டத்துக்கு தனியாக ஒரு தேர்தல் அறிக்கையை விட்டுருந்தார். அது பயத்தினுடைய வெளிப்பாடா சார்? அதான் நீங்களே சொல்கிறீங்க, இது வரைக்கும் விட்டதில்லை, இப்போ விடுறாங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன காரணம்னா, சென்னையில் அவங்க ஹெவியாக லூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஹெவியாக லூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் தாவேகா விஜய். சென்னையில் இருக்க எல்லா தொகுதியிலும் விஜய் கணிசமான அளவில் வாக்குகளை பிரிக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். இது அவங்களுக்கு தெளிவாகவே தெரிந்திருக்கிறது. அதனால தான் சென்னைக்குன்னு தனியாக ஒரு வாக்குறுதி தராங்க. காரணம், சென்னை கைவிட்டு போயிருமோ அப்படிங்கிற பயம். சரி, சென்னை கைவிட்டு போனால் அதுக்காக ஏன் பயப்படணும்? ஏன்னா டிஎம்கே பொறுத்தளவில் அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும், எம்ஜிஆர் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சென்னை தான் அவங்களுடைய கோட்டையாக இருந்துச்சு. அதை 2 தேர்தலில் மாற்றி வச்சவங்க ஜெயலலிதா மட்டும்தான். மற்ற எம்ஜிஆர் காலத்திலேருந்து எல்லா தேர்தலையுமே சென்னை அவர்களுடைய கோட்டை. அப்படிங்கிறப்ப இந்த கோட்டை கைவிட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக ஒரு தனி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஒன்று வெளியிடுறாங்க. சென்னையில் மட்டும் மொத்தம் 16 தொகுதி இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, விஜய் நிறைய ஓட்டம் பிரிக்கிறார். டிஎம்கேயோட கவலை விஜய் ஓட்டம் பிரிக்கிறாருங்கிறது இல்லை. இவர் ஹெவியாக ஓட்டம் பிரிக்கிறதுனால 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஜெயிச்சிருமோன்னு பயப்படுறாங்க. இப்போ பல தொகுதிகளில் இந்த 16ல் 7-8 தொகுதியில் ஏடிஎம்கே ஜெயிச்சதுன்னா, இப்போ இன்னைக்கு பல தொகுதிகளில் உண்மையிலே சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, விஜய் ஹெவியாக ஓட்ட பிரிக்கிறதுனால ஏடிஎம்கே இதுக்கு முந்தைய தேர்தலில் வாங்கின வாக்குகளை வாங்கினாலே போதும், வெற்றி பெற்று விடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் செட் ஆகிருக்கு. அதனால கிளி பிடிச்சு போயிருக்காங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. இன்னொன்று, டிஎம்கே ஒரு உத்தரவாதமாக நம்பிக்கொண்டிருந்த வாக்காளர்கள் யாருன்னா சிறுபான்மை வாக்காளர்கள், குறிப்பாக முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ். ஆனால் அந்த சிறுபான்மையினர் தேர்தல் நாளில் தங்கள் பக்கம்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத டிஎம்கே உணர்ந்திருக்கு. இப்போ இதுக்கு முந்தின தேர்தல் வரைக்கும் அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை, டேம் ஷூர். ஏன்னா 2 சாய்ஸ் தான், ஒன்று எய்தர் டிஎம்கே கூட்டணி ஆர் ஏடிஎம்கே கூட்டணி. சிறுபான்மையினர் ஏடிஎம்கே கூட்டணிக்கு போட மாட்டாங்க, ஏன்னா பிஜேபி இருக்குது. அப்படின்னா டிஎம்கே பக்கம், நம்ம பக்கத்தான வந்தாங்க. அவங்களுக்கு பிடிக்கலைனாலும் அவங்களுக்கு என்ன சாய்ஸ் உண்டு? ஸோ 100க்கு 100% கிறிஸ்டியன் ஓட்ஸ் நமக்கு தான் வரும், 100% முஸ்லீம் ஓட்ஸ் நமக்கு தான் வரும், இந்த நம்பிக்கை இருந்தது. இப்போ 3வது சாய்ஸாக விஜய் வந்துட்ட பின்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ பாருங்க, சில முக்கியமான ஆர்ச் பிஷப்ஸ் அவங்க ஸ்டாலினை சந்திக்கிறாங்க. ஸ்டாலின்கிட்ட வந்து உங்களுக்காக தான் நாங்கள் ஓட்டு போட போகிறோம், உங்களுக்கு எங்கள் ஆதரவை தெரிவித்துக்கொள்ள வெளிப்படையாக சொல்கிறாங்க. கரெக்டாக கிறிஸ்தவ பாதிரியார்கள், அது குறிப்பாக ஆர்ச் பிஷப்ஸு, மறை மாவட்ட ஆயர்கள் இந்த விதமான உத்தரவாதத்தை ஸ்டாலின் வழங்குற அதே நாளில் திருச்சி கிழக்கில் ஒரு தேவாலயத்தில் மண்டியிட்டு நடக்கிறார் விஜய். இந்த வீடியோ பயங்கர வைரலாகுது. இப்போ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய விஜயனுடைய கிறிஸ்தவ ரசிகர்கள், அந்த ரசிகர்களுடைய பெற்றோர்கள், இன் ஜெனரல் கிறிஸ்டியன்ஸ் மனநிலை எப்படி இருக்கும்? ஆர்ச் பிஷப்ஸ் போய் ஒரு ப்ராமிஸ் கொடுக்கறதுக்கும் விஜய் வந்து அப்படியே சினிமேட்டிக்காக அப்படியே மண்டியிட்டு தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு கர்த்தர்கிட்ட அவர் ப்ரே பண்ணுறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. இது கிறிஸ்டியன்ஸ் பற்றியில் எவ்வளோ பெரிய ஒரு எமோஷனல் டச்சை கொண்டு போய் வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்போ கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு இந்த ஆயர்கள் சொன்னாலும் கூட
ஒழுங்கா வந்துருமா இல்லையா அப்படிங்கிற அந்த பதவதப்பு டிஎம்கேக்கு இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாம் தலையே ஆட்டுவாங்க, உங்களுக்கு தான் ஓட்டு, கவலைப்படாதீங்க அப்படின்னு. உள்ளே போய் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் எந்த பட்டன் அமுக்குறாங்கன்னு தெரியாதே. முன்னால் இந்த கவலையே இல்லாமல் இருந்தது திமுக. இப்போ அது ஒரு பெரும் கவலையாக மாறி இருக்கிறது. இன்னொன்று, பொதுவாகவே தமிழகத்தில் அர்பனில் ஓரளவு டிஎம்கே ஸ்ட்ராங். நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், விஜயுடைய ப்ரெசன்ஸே அர்பனில் தான் இருக்குது, ரூரலில் கிடையாதுன்னு. நீங்கள் வேற ஒரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கெல்லாம் விஜய் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார். அதன் மூலமாக டிஎம்கே வாக்குகளை திட்டவட்டமாக அவர் பாதிக்கிறார். இதனால பேதலிச்சு போய் பீதி அடைஞ்சு இப்போ வேற வழி இல்லாமல் சென்னைக்குன்னு ஒரு மேனிஃபெஸ்டோ வெளியிடுறார். இந்த மாதிரி அவர் வெளியிட்டதே ஸ்டாலின் அவர்கள் பதற்றத்திலும் பயத்திலும் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இந்த பதட்டம் கொளத்தூருக்கும் சேப்பகத்துக்கும் பொருந்துமா சார்? இந்த ரெண்டுமே வந்து சென்னையில் தானங்க இருக்கு. பட் இருந்தாலும் முதல்வர் துணை முதல்வருடைய இடங்கள் அப்படின்றது. அதனால என்ன, இப்போ சென்னையில் இதுக்கு முன்னால் முக ஸ்டாலின் தோற்றதே கிடையாது. ஏன்னா அவர் எல்லா காலமும் வெற்றி பெற்றே வந்தவரா, வெற்றி வீரரா. இதே சென்னையில் 1000 லைட்ஸில் அதிமுக கேண்டிடேட் KA கிருஷ்ணசாமிகிட்ட அவர் தோற்று இருக்கிறார். அப்புறம் என்ன வந்திருக்கு? அதனால அவருக்கும் சேர்த்து தான் இந்த பயம். மொத்தத்தில் கதிகலங்கி போயிருக்காங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஒரு டிஎம்கே காரர் கூட நிம்மதியாக தூங்க முடியாது. என்னாகும் ஏதாகுங்கிற பதற்றத்திலேயே தான் இருப்பாங்க. வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. வெளியில் வந்து எல்லாம் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படி இப்படின்னு மீடியாக்கள் மூலமாக, ரிசல்ட்டு வர்ற அந்த நொடி வரைக்கும் மீடியாக்கள் மூலமாக நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கரெக்டாக அந்த தோற்றத்தை திட்டமிட்டு உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. ரிசல்ட் வர்றப்போ அந்த ரிசல்ட் அவர்களுக்கு பாதகமான முறையில் வர ஆரம்பிச்சாச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா போதும், நான் சொல்கிறது நடக்கும். அன்றைக்கி நடக்கிற விவாதத்தில் டிஎம்கே பிரதிநிதிகள் யாரும் கலந்து கொள்ள மாட்டாங்க, ஓடிடுவாங்க. துண்டக்கான துணியை கண்ணு ஓடிடும். சார், கொங்கு பெல்ட்டில் ஆல்ரெடி வந்து என்டிஏ அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. அங்கே வெற்றி வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கும்? கொங்குல வந்து பெரிய கட்சினா 3, ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி. இந்த 3ல் 2 ஒரு அணியில் இருக்குது. அப்படின்னா ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொங்குல இருக்கக்கூடிய ஒரு 50 சொச்சம் கான்ஸ்டியூன்சிஸில் கிட்டத்தட்ட 45-46 தொகுதிகள் வரை ஏடிஎம்கே கூட்டணி வெல்லுவதற்கு வாய்ப்பு. இதில் நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, திட்டவட்டமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளில் பிஜேபி மெத்தனமாக வேலை பார்க்கிறது அப்படின்னு நான் கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் நாங்கள் அங்கே வந்து சர்வேக்கும் மற்றதுக்கெலாம் அனுப்பிச்சிருக்கோம். அது வந்து ஒரு ட்ராக்கர்னு ஒன்று எங்களுடைய நாலேஜுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த ட்ராக்கர் என்னென்னா, அவங்க ரெகுலராக அனுப்புவாங்க வாரத்துக்கு ஒரு தடவை. அதாவது போன வாரம் எப்படி இருந்தது, இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த கள மாற்றத்தை நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கு வந்து ட்ராக்கர்னு பேர். அந்த ட்ராக்கரில் வர்றப்போ திடீர்னு இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், ராசிபுரத்தில் திடீர்னு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு ஆச்சரியம். ஃபீல்டில் இருக்கிறவங்கள்ட்ட, அந்த ஃபீல்டில் இருக்கிற ஃபங்க்ஷனல்கிட்ட கேட்குறோம், ஏன் குறையுது என்ன? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார், அங்கே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டு பிஜேபி கேண்டிடேட் டாக்டர் பிரேம்குமார் ஏடிஎம்கே காரங்களோட ஒத்துழைச்சு வாக்கு சேகரிக்கிறாரா அப்படிங்கிறது எங்களுக்கு டவுட் இருக்குது. இன்னொன்று, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவர் சரியாக காசு தர்றதில்ல, பணம் தர்றதில்ல அப்படின்லாம் புகார்கள் வருது. ஸோ ஒரு சரியான விதத்தில் செலவழிக்கிற மாதிரி தெரியலை அப்படின்னு எங்கள்கிட்ட அவங்க சொல்கிறாங்க. பட் அப்படி சொன்ன உடனேயே, நான் அந்த ரிப்போர்ட்டை ரிசீவ் பண்ண உடனேயே விபி துரைசாமி அவர்களுக்கு கால் பண்ணி, சார் கிரவுண்ட் ரிப்போர்ட் இந்த மாதிரி வருது, தயவுசெய்து அலர்ட் ஆகுங்க, என்ன குறைகள் உண்டோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம்கே அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி நல்லா பண்ணுங்கள், ஏன்னா இது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற தொகுதி. ராசிபுரம் வந்துங்க ஏடிஎம்கே சாமானியத்தில் தராது. 96ல் ஜெயலலிதாவே தோற்றார், உங்களுக்கு தெரியும்.
அன்னைக்கு அந்த 96ல் தமிழ்நாட்டில் 4 தொகுதியில் தான் ஏடிஎம்கே வென்றது. இந்த 4ல் 1 ராசிபுரம். ஏடிஎம்கே கோட்டை மாதிரியான தொகுதி, அதை மெனக்கட்டி ஏடிஎம்கே கொடுத்துருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அமித்ஷாவே பர்சனலாக கேட்டார், இந்த ராசிபுரத்தை எங்கள் கட்சிக்கு கொடுங்க. சரி, அமித்ஷாவே கேட்டார் அப்படிங்கிறதுக்காக ராசிபுரத்தை கொடுத்தாங்க. அதே போல் வாசுதேவநல்லூர் பிரைம் மினிஸ்டரே கேட்டார், எங்கள் கட்சிக்கு தயவுசெய்து கொடுங்க. அதில் தான் ஆனந்த நையாசாமி போட்டிடுறார். பட் ஆனந்த நையாசாமி திட்டவட்டமாக வெற்றி பெறுகிறார். பிரமாதமாக வேலைன்னா என்ன, பண விஷயத்துலையும் சரி, ஒரு டிராவிடியன் மேஜர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணுறார். இன்னொரு பக்கம் பிரமாதமாக ரீச் அவுட் பண்ணியிருக்காரு. அதாவது ரொம்ப ஒரு பழுத்த அரசியல்வாதி. எப்படி தமிழ்நாட்டில் தேர்தல் நேரத்தில் அரசியலை முன்னெடுப்பாங்களோ அது மாதிரி பண்ணுறாரு. இன்னைக்கு சொல்கிறேன், வாசுதேவநல்லூரில் ஆனந்த நையாசாமி வெற்றி உறுதி. அதே நேரத்தில் இதே போன்ற ஒரு உத்தரவாதத்தை உறுதியை என்னால் ராசிபுரத்துக்கு தர முடியலை. 2 வாரத்துக்கு முன்னால் வரைக்கும் திட்டவட்ட வெற்றின்னு இருந்த தொகுதி இன்னைக்கு இழுபறி நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. இது இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல. நினைச்சால் அடுத்த ஒரு 24 hours 48 ஹவர்ஸில் நிலைமையை மாற்ற முடியும், மாற்றணும். அதுக்காகத்தான் உங்கள் சேனல்லையும் இதை சொல்லி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான சில சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டிய கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய ஸ்வீப்பை ஏடிஎம்கே நிகழ்த்தும். ஒன்றும் இல்லை, திருப்பூர் மாவட்டத்தில் 8 தொகுதி இருக்குது. 8ல் எங்கள் கணிப்பில் ஒரு 6 தொகுதியாவது ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். அதே நேரத்தில் தந்தி டிவி கருத்து கணிப்பில் 8க்கு 7 ஏடிஎம்கே கூட்டணி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுலேயும் ஒரு சிக்கல் என்ன தெரியுமா, திருப்பூர் தெற்கில் இந்து முன்னணியுடைய தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியனுடைய பையன் தங்கராஜான்னு நினைக்கிறேன், அவர் நிற்கிறாரு. ஆக்சுவலாக அங்கேயும் இந்த ராசிபுரம் சம்பந்தமாக என்ன கம்ப்ளைண்ட் வருதோ அதே கம்ப்ளைண்ட் வருது. அதாவது சரியாக பணம் கொடுக்கறதில்ல, கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணல, ஒரு ஒர்க்கில் ஒரு தொய்வு இருக்குது அப்படின்னு. இத்தனைக்கு திருப்பூர் தெற்கெல்லாம் ஏடிஎம்கே ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய இடம். அதெல்லாம் ஏடிஎம்கே கொடுக்காது, மெனக்கட்டு கொடுத்துருக்காங்க. சரியாக வேலை பார்த்தால் போகிற போக்கில் ஜெயிச்சுட்டு போகிற தொகுதி, ஜெயிக்கக்கூடிய லெவலில் இருந்த தொகுதியை இழுபறி நிலைக்கு கொண்டு வந்துடக்கூடாது. இது அந்த கேண்டிடேட்ஸுடைய நன்மை கருதி தான் வெளிப்படையாக அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டாவது அவங்க மாறணும். இதை தவிர்த்து பை அண்ட் லார்ஜ் கொங்குல ரொம்ப பிரகாசமான வெற்றி வாய்ப்பு இருக்குது. இல்லை, இன்னொரு விஷயத்தை நான் இங்கே சொல்லியா, இப்போ ஒரு வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருந்த ராசிபுரமும் திருப்பூர் தெற்கும் கொஞ்சம் லேசாக மாதிரி இழுபறி நிலைக்கு போயிருக்குங்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னால் வரைக்கும் இழுபறி நிலையில் இருந்த மொடக்குறிச்சி இப்போ வெற்றியை நோக்கி போயிருக்கு. மொடக்குறிச்சி ரொம்ப டவுட்டாக இருந்தது. மற்ற ஒரு சில போல்ஸ்டர்ஸ் மொடக்குறிச்சியில் பிஜேபி ஜெயிக்கும்னு சொன்னாங்க. எங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல. போன வாரம் வரைக்கும் நாங்கள் இழுபறி தான் கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பிலே இழுபறின்னு கொடுத்துருந்தோம், அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம். ஆனால் அங்கே போட்டி எடுக்கிற இந்த முன்னாள் எம்எல்ஏ சரஸ்வதி அவங்களுடைய உறவினர் அவங்க உண்மையிலே பிரமாதமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல எட்ஜ் இருக்குது. நல்ல எட்ஜுனா பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க முடியாது. ஒரு 6000 5000 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த பெண்மணி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் மொடக்குறிச்சியில் பிஜேபி ஜெயிக்கும் என்று தோன்றுகிறது. இன்னொன்று, போன தடவை டாக்டர் சரஸ்வதி மொடக்குறிச்சியில் ஒர்க் பண்ணப்போ அங்கே மொடக்குறிச்சி இன்சார்ஜாக இருந்து வேலை பார்த்தது பேராசிரியர் கனக சபாபதி. இப்போவும் அவர் தான் அங்கே இன்சார்ஜாக இருந்து வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் அது வெற்றி பெறும் போல தெரிகிறது. அதனால் இப்போ ஃபைனல் கரெக்ஷன்ஸ் அடுத்த 48 ஹவர்ஸுக்கு என்ன போடணுமோ அதை சரியான முறையில் போடணும். ஸோ ஒரு புறம் என்டிஏ அலையன்ஸ் பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஆனால் இந்திய கூட்டணியில் பல குழப்பங்கள் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் பங்கேற்காது ஒரு சர்ச்சையாச்சு.
டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் போன முறை சர்ச்சையாச்சு, செல்வ பெருந்தகை பேசினது. அவர் இன்னைக்கு கூட்டத்துக்கு அழைக்கல அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வருது சார். அந்த கூட்டணி எப்படி இருக்கு? அதாவது இப்போ நீங்க அதிமுக தலைமையிலான தமிழக இந்தியாவை எடுத்துக்கணும். பிரைம் மினிஸ்டரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே மேடையில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க. நாகர்கோயிலில் ஒரே ரேலியில் ரோட் ஷோ பங்கேற்கிறாங்க. இப்படி பிரதமர் மோடியும் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் ஒரே இதில் 3 முறை தோன்றியிருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் ராகுலும் ஸ்டாலினும் சேர்ந்து நம்ம பார்க்கவே இல்லை. இப்போ இந்த தடவை ராகுல் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்போவாது ராகுலும் ஸ்டாலினும் சேர்ந்து பிரச்சாரம் செய்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தபோது RS பாரதி பதில் சொன்னார், ராகுல் காந்தியை ஸ்டாலின் சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னார். இங்கே 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, சேர்ந்து மக்களுக்கு முன்னால் தோன்றுகிறார்கள். அங்கே எல்லாமே தனித்தனியாக வேலை பார்க்குறாங்க. இதில் பெரிய கூத்து. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராகுல் பிரச்சாரம் செய்கிறார். பிரச்சாரம் செய்கிறப்போ தன்னையும் அறியாமல் அதிமுகவை பாராட்டுகிறார், புகழ்ந்து பேசுகிறார். அதை மொழிபெயர்ப்பாளரும் ப்ராப்பராக மொழிபெயர்த்திருக்கிறார். பட் அது எதுக்காக சொன்னாலும் இப்படியெல்லாம் சிறப்பாக செயல்பட்டது அதிமுகன்னு சொல்றதுக்காக சொல்றாரு. பட் கடந்த காலத்தில் அதிமுக சிறப்பாக செயல்பட்டதுங்கிறத டிஎம்கே கூட்டணியில் இருக்க ஒருத்தரை என்டார்ஸ் பண்றல, அதுதான் முக்கியம். இப்ப இதை கடந்த காலத்தில் சிறப்பாக செயல்பட்டது அதிமுக அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டாலின் ஏற்கிறாரா? இது அவருக்கு மகிழ்ச்சி தருமா? அதே போல இப்ப அமைச்சராக இருக்கக்கூடிய டிஎம்கே தரப்புல போட்டியிடுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட கன்னியாகுமரியை சார்ந்த இந்த பிரமுகர் இருக்காரு, அவர் ராகுல் காந்திக்கு சால்வ போத்துறதுக்கு வர்றார். வாங்கிக்கலையே இருங்க அப்படின்னு கையை கேட்டு அவர் பேச போயிட்டு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஜெல்லே ஆகல. இதெல்லாம் போதாது அப்படின்னா துரந்தர் ஸ்டைல்ல பிரேமலதா அவங்க ஒரு புது அவதாரம் எடுக்கிறாங்க. அவங்க வெடி வைக்கிறதுக்குன்னே பேசுறாங்க. டிஎம்கே கூட்டத்தில் வச்சுட்டு பேசுறாங்க. அண்ணன் ஸ்டாலினுடைய கவர்மெண்ட்டை குறை சொல்லணும்னா 2 குறை சொல்லலாம். ஒன்று, பெண்களுக்கு ஒழுங்கா பாதுகாப்பு இல்லை, இன்னொன்று எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க, அவ்வளவுதானே அப்படிங்கிறாங்க. இந்த 2 தானே இன்னைக்கு இஷ்யூ. இந்த 2 அணுகுண்டு இதுதான் இன்னைக்கு வெடிச்சு செதறிட்டு இருக்கு. இது அந்த கூட்டணியை சார்ந்த தலைவரை ஒப்புக்கொள்ளுகிறார். பெண்களுக்கு எங்களுடைய ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை, ஸ்டாலினுடைய ஆட்சியில் கஞ்சா எங்க பார்த்தாலும் தலை விரிச்சாடுது, என்டார்ஸ் பண்றாங்க. இந்த 2 நீங்க பிரச்சனைன்னு சொன்னா சொல்ல முடியும். வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். வேற என்ன வேணும்? இந்த 2 போதுமே. இப்போ டிஎம்கேக்கு இருக்கிற குழப்பம் என்னன்னா, தன்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்களை நம்பியும் பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படா இந்த அளவுக்கு கூட்டணி கட்சிக்குள்ள குழப்பம். இதை தாண்டி திருமாவளவன் அவருக்கு கிடைச்ச தொகுதிகள் சார்ந்து அவருக்கு பெரிய வருத்தங்கள் உண்டு. அவர் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு ஒரு காணொளியில் தோன்றி பேசுகிற போதே அவர் புலம்புகிறார். நாங்கள் பல்லாவரம் கேட்டோம், இவங்க இந்த பண்ருட்டியை தந்தார்கள், நாங்கள் அரூரை கேட்டோம், மரக்கோணம் தந்தார்கள், எனக்கு எவ்வளவோ வருத்தத்துடன் நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் காட்டுமன்னார் கோயிலில் நானே போட்டியிடுவேன்கிறாரு. அப்புறம் திடீர்னு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு என் முடிவை தள்ளி போடுகிறேன், வியூகத்தை மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுமன்னார் கோயிலில் ஜோதிமணி அப்படின்னு இளையபெருமாள் அவர்களுடைய மகனை நிறுத்துறாரு. குழப்பம் உச்சத்தில் இருக்கு குழப்பம். அதோடு மட்டுமல்ல, ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவங்க காங்கிரஸ் கட்சி டேட்டா அனலிஸ்ட் பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியுடைய நிறைவு பகுதியில் அவர் சொல்லுகிறார், விஜயனுடைய வருகையால் ஆளும் கட்சியினுடைய வாக்குகள் பெருமளவு பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை அவர் சொல்றார். அவர் ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு காங்கிரஸ்காரராக சொல்லி இருந்தால் கூட அது பெருசா எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் அவர் ஒரு டேட்டா அனலிஸ்ட், ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் சொல்லுகிறார்
விஜயனுடைய தாக்கம் திமுக வாக்குகள்ல தான் இருக்கு. விஜயனால பாதிக்கப்பட போவது டிஎம்கே தான் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லுகிறார். அப்படின்னா இந்த கூட்டணி கணக்கு வழக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. இவ்வளவு ஒரு மோசமான இந்த தடவை என்னன்னு தெரியல, ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் டிஎம்கே தொட்டது எதுவுமே தொடங்கலை, எல்லாமே தப்பா போயிட்டு இருக்கு. எதையோ நான் நினைச்சு இவங்க திடீர்னு தேமுதிக உள்ள கொண்டு வந்து சேர்த்தாங்க. இந்த தேமுதிக இறக்குமதி பண்ணதுலேருந்தே தலைவலி ஆரம்பம். எல்லாரும் ஒரு சீட்டாவது கூட கொடுங்கன்னு கேட்குறப்போ அத்தனை பேருக்கு ஒரு சீட்டு குறைச்சி தந்துட்டு இதுவரைக்கும் இந்த கூட்டணிலே இல்லாத தேமுதிக உள்ள கொண்டு வந்து தேமுதிகவுக்கு 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா எம்பி வேற, அப்படி அள்ளி கொடுக்குற அளவுக்கு அந்த இதில் என்ன இருக்கு? அது பிரச்சனை என்னன்னா தேமுதிகவுக்கு வாக்குகளே கிடையாது, வெறும் 1% வாக்கு. இப்போ யாருமே கொஞ்சம் பகுத்தறிவோடு யோசிக்கக்கூடிய யாருக்குமே ஒரு கேள்வி எழும், வெறும் 1% வாக்குகள் மட்டுமே கொண்ட ஒரு கட்சிக்கு எதுக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்கணும்? என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பெர்செப்ஷன் தான். இந்த தோற்றம் உருவாக்குறது தவிர்த்து வேற ஒண்ணுமே டிஎம்கே இந்த 5 வருஷத்துல செய்யல. ஃபைனலா பார்த்தா இதுவும் தோற்ற உருவாக்கம். என்ன தோற்ற உருவாக்கம்? பிரேமலதாவை சேர்த்து கொண்டதன் மூலமா தெலுங்கு பேசுற அத்தனை பேரையும் டிஎம்கே கட்சிக்குள்ள கொண்டு வந்து விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கும். இந்த தோற்றத்துக்கான விலை தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா, அது தவிர பிளஸ் வேற ஏதோ வெறும் தோற்றம். இந்த தோற்றமே தங்களை காப்பாற்றி விடும் என்று திமுக உறுதியாக நம்புகிறது. அந்த நம்பிக்கை வருகிற தேர்தலில் தவிடுபடியாகும். பல இடங்களில் விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் வந்து மேசிவாக இருக்குது சார். இன்றைக்கி கூட நம்ம சென்னையில் பார்த்துருந்தோம், மேசிவாக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் ஓட்டாக மாறாது அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஓட்டாக மாறினாலுமே ஒன்றும் பாதிக்காது என்டிஏவையும் மற்றது. ஆனால் டிஎம்கே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன். முதல்ல இது அத்தனை ஓட்டாவே மாறுதுன்னு வச்சு, இது எல்லாமே வர்றது அப்படியே ஓட்டா மாறுது. ஒரு இடம், அந்த இடத்துல கூட்டம் நடக்குது, அந்த இடத்துல குழுமக்கூடிய கூட்டம், இந்த கூட்டம் ஓட்டு போட்டாலே போதும்னு சொல்லிட முடியாது. இந்த கூட்டத்துக்கு வெளியில கோடானு கோடி பேர் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்க, இவங்கள்லாம் வாக்களிக்கும். இப்போ விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம்ங்கிறது எது அப்படின்னா அவங்க கோர் ஃபேன்ஸினுடைய கூட்டம். கோர் ஃபேன்ஸினுடைய கூட்டம் அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி வராங்க. அவங்களுடைய ஓட்டு கட்டாயம் விழும், அந்த ஓட்டு வேறு யாருக்கும் போகாது. அதை தாண்டி அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸு மற்றது இது எல்லாத்தையும் நீங்கள் ஆய்வு நடத்தி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே கடந்த தேர்தலில் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க. இதை நாங்கள் விஷுவல் எவிடன்ஸோட நாங்கள் வந்து எங்களுடைய காணொலியில் தொடர்ந்து வழங்கியிருக்கோம், எங்கே போகுது அப்படின்னு. இப்போ அது சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணியிருக்கோம். விஜய்க்கு போகக்கூடிய மொத்த வாக்குகளில் 80 விழுக்காடு வாக்குகள் அப்படிங்கிறது டிஎம்கே கூட்டணியிலேருந்து நாம் தமிழர்லேருந்து போகுது. மீதி இருக்கக்கூடிய ஒரு 20க்குள்ள தான் பிஜேபி ஏடிஎம்கேட்டேருந்து போகுது. இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த 20ல் பிஜேபிட்டேருந்து அதிகமாக போகுது, ஏடிஎம்கேட்டேருந்து குறைவாக. எல்லாருமே பிஜேபிட்டேருந்து விஜய்க்கு போகாதுன்னு தான் நினச்சிப்போம், ஏன்னா அவர் ஜோசப் விஜய்னு. ஆனால் அது மாறுபட்டு இருக்கு, ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா பிஜேபி லீனிங்ஸ் இருக்கிறவங்களையே விஜய் ரசிகர்கள்னு இருப்பாங்கல்ல, விஜய்ன்றது அதெல்லாம் போகுது. இன்னொன்று ஏடிஎம்கேவுடைய கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பெரும்பாலானவங்க 40 வயசுக்கு மேற்பட்டவங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே விஜய்க்கு உண்டான ட்ராக்ஷன் குறையுது. அதனால அவங்கள்ட்ட போகிற ஓட்டு ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் இதில் எஸ்சி எஸ்டி ஓட்டு பெருமளவு விஜய்க்கு போகுது. அதெல்லாம் வந்து திருமாவளவனுக்கு போகக்கூடிய ஓட்டு. அப்புறம் சிறுபான்மையினர் ஓட்டு போகுது, அதெல்லாம் டிஎம்கேக்கு போகக்கூடிய ஓட்டு. அப்புறம் மகளிரில் ஒரு 30 வயசுக்குட்பட்ட மகளிர் போகுது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதுலேயும் சில ஆச்சரியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, தேர்தல் நெருங்க களமாற்றத்தில் இதுவும் கொஞ்சம் மாறுகிறது. அதுக்கு ஒரு சாம்பிள் ஸ்டடியாக நான் ஒன்று சொல்கிறேன்.
காரைக்குடியில் நான் சொன்னேன், வாரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் ட்ராக்கர் பண்ணுறோம். அந்த மாதிரி அதில் பண்ணுறப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த ட்ராக்கரை ஆரம்பிக்கிறப்போ சொன்னால் நம்ப மாட்டீங்க, 18லேருந்து 30 வயசுக்கு உட்பட்ட பெண்கள் 47% பேர் விஜய்க்கு வாக்களிக்க தயாராக இருந்தாங்க. இப்போ ஜஸ்ட்டு நேற்றுக்கு எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கடைசி ட்ராக்கர் அதோடு முடிச்சிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் 2 நாளில் எலெக்ஷன் வரப்போகுது. அதில் எவ்வளோ தெரியுமா? ஏடிஎம்கேக்கு 22%, தாவேகாவுக்கு 17%, காங்கிரஸ் அதாவது அங்கே மாங்குடிங்கிறவனுக்கு காங்கிரஸுக்கு 15%, ஏடிஎம்கேக்கு 22%. எங்களால் நம்பவே முடியல. உடனே ஏடிஎம்கே சேர்ந்த ரொம்ப பெரிய டாப் லெவல் பர்சன் ஒருத்தர், பேர்லாம் வேண்டாம், அவர்கிட்ட இப்படி வந்திருக்கு சார், எங்களால் புரிஞ்சுக்க முடியல, ஒருவேளை எங்கள் ட்ராக் தப்போ, எங்களுடைய ட்ராக்கர் தப்பாக போயிருக்கா சார். 47 எடுத்திருந்த விஜய் வந்து 17%க்கு வராரு. அந்த டயத்தில் ரொம்ப ஒரு 11-12% இருந்த ஏடிஎம்கே இன்னைக்கு 22 வருது. டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய மாங்குடி காங்கிரஸ் கேண்டிடேட்டு 15க்கு வர்றாரு. இது எப்படி சார் இப்படி என்ன அப்படின்னா, அமமுக கேண்டிடேட்டு ஏடிஎம்கே கேடர்ஸ் இவங்க ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணாங்களா, எப்படி பெண்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கரெக்டாக எங்கள் ட்ராக்கர் வந்து பொய் சொல்லாது, இது என்ன சார் நடந்தது? அப்போ அவர் சொன்னார், சார் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணுறோம், அவங்க வந்து 8000 டோக்கன் சொல்லி எல்லாத்தையும் கொடுக்கறதுன்னு ஆரம்பித்தப்போ நாங்கள் 10,000 மற்றதுக்கு செக்கு கொடுக்கறதுன்னு ஆரம்பித்தோம்ல, அதோடைய இஃபெக்டாக இருக்குங்க சார், அதோடைய இஃபெக்டாக இந்த அளவுக்கு இருக்குது. இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறது எங்களுக்கு ஒரு தெம்பத்துறது, இது ஒரு ப்ரூஃப் மாதிரி இருக்குது சார், இது எல்லா இடத்துலையும் நாங்கள் தீவிரப்படுத்துவோம், இதுக்கு வந்து அப்படின்னா ஒரு ரிசல்ட் இருக்குன்னு எங்களுக்கு புரியுது, உங்கள் ட்ராக்கரை வச்சு தான் இப்போ நாங்கள் அந்த டைரக்ஷனில் யோசிக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இந்த செக்கு இந்த மாதிரி கொண்டு போகிறது ஒரு பெரிய பலன் கொடுத்துருக்கு அப்படின்னு. இதுதாங்க களம்ங்க. இந்த களத்து பக்கமே போகாமல் வெறும் இந்த ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இந்த கதை பேசிகிட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்களால ஒரு நாளும் தமிழ்நாடு பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கவே முடியாது. களத்துக்கு போனால் அதை நொடிக்கு நொடி மாறுங்க. அது வந்து ஆக்சுவலாக களத்தில் இறங்கி நீங்கள் ட்ராக்கர் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஓட்டர் சைக்காலஜியோடு நீங்கள் ஒரு விளையாட்டு விளையாடுற மாதிரி பயங்கரமாக இருக்கும் சார். ஆனால் அங்கே நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமான் இருக்கார். எப்படின்னா இப்போ கடைசியாக வந்த இதுபடி 3வது இடத்துக்கு சீமானும் தாவேகாவுடைய கேண்டிடேட் பிரபு பல்டாக்டர் அவரும் போட்டியிடுகிறார்கள் 3வது இடத்துக்கு. ஆமாம், முதல் இடம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. இங்கே ஃபர்ஸ்ட் ட்ராக்கர் எடுத்தப்போ அமமுகவை சேர்ந்த தேர்போகி பாண்டிக்கும் காங்கிரஸை சேர்ந்த மாங்குடிக்கும் இடையில் ஒரு டஃப் ஃபைட் போயிட்டு இருந்தது. அதில் வந்து ஒரு எட்ஜ் ஓவர் மாங்குடிக்கு இருந்தது. இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு செகண்டுக்கு இவங்களுக்கு இடையில் ஒரு போட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. இப்போ ஃபைனல் ட்ராக்கரில் பார்த்தீங்கன்னா தேர்போகி பாண்டி ஜெயிப்பது உறுதி சார். அமமுகவுக்கு 4 தொகுதி கிடச்சிருக்கு. இப்போ இங்கே உங்கள் சேனல் மூலமாக சொல்கிறேன், காரைக்குடியில் தேர்போகி பாண்டி ஜெயிச்சுருவாங்க, நாங்குநேரில் ஜெயிக்கிறாங்க, அதே போல் பெரிய குளத்தில் அவங்க ஜெயிக்கிறாங்க, அப்புறம் 4வது மடத்துக்குளத்தில் அமமுக ஜெயிக்கிறது. இந்த 4 தொகுதி அமமுகவுக்கு உறுதி. அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம் சார். தகவல் நன்றி சார்.